18ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பதினான்காம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பம் நிலவும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. அதிக ஈரப்பதம் மற்றும் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தல். நெல்லை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று வாக்கு சேகரிப்பு. வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியாத 85 வயதிற்கு மேற்பட்டோரை அடையாளம் கண்டு நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதுமாக பூத் ஸ்லிப் விநியோகிக்கக்கூடிய பணி தொடக்கம். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வரை 5,78,00,000 வாக்காளர்களுக்கு விநியோகிக்க திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனநாயகம் பற்றி பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக தாவேக இடையே தான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். பரமக்குடி அருகே நெசவாளர் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டீ குடித்து நெசவு செய்து கலந்துரையாடினார். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? இங்கே என்ன கிடைக்குது? மகளிர் குடும்பத்தில் கிடைக்குது. சரி, வேலையும் கிடைக்குது. பஸ்ஸில் அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க கிடைச்சிருக்கு. படிக்கிறதுக்கு கிடைக்கும் சார், கிடைக்கும். டீ சாப்பிடுங்க சார், ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினருக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாகவும் பதிவு. உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள். மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The people of Tamil Nadu will never accept Udayanidhi as chief minister. They will never accept a person who does not respect Tamil culture, Tamil women. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்காக சென்ற போது சைக்கிளில் ரவுண்ட் அடித்த விஜய். ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் என்று கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. பதினெட்டாம் தேதி வரை கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 14ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பம் நிலவும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. அதிக ஈரப்பதம் மற்றும் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தல். நெல்லை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று வாக்கு சேகரிப்பு. வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியாத 85 வயதிற்கு மேற்பட்டோரை அடையாளம் கண்டு நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதுமாக பூத் ஸ்லிப் விநியோகிக்கக்கூடிய பணி தொடக்கம். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வரை 5,78,00,000 வாக்காளர்களுக்கு விநியோகிக்க திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனநாயகன் பற்றி பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். பரமக்குடி அருகே நெசவாளர் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டீ குடித்து நெசவு செய்து கலந்துரையாடினார். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதுல ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதாங்க? என்ன கிடைக்குது? மகளிர் உரிமத்தில் கிடைக்குது, சரி, கிடைக்குது, பஸ்ல அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு டீ சாப்பிடுங்க சார், ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினருக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாகவும் பதிவு. உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள். மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The people of Tamil Nadu will never accept Udayanidhi as chief minister. They will never accept a person who does not respect Tamil culture, Tamil women. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்காக சென்ற போது சைக்கிளில் ரவுண்ட் அடித்த விஜய். ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் என்று கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. தேதி வரை கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேதி வரை கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பம் நிலவும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. அதிக ஈரப்பதம் மற்றும் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தல். நெல்லை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று வாக்கு சேகரிப்பு. வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியாத 85 வயதுக்கு மேற்பட்டோரை அடையாளம் கண்டு நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதுமாக பூத் ஸ்லிப் விநியோகிக்கக்கூடிய பணி தொடக்கம். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வரை 5,78,00,000 வாக்காளர்களுக்கு விநியோகிக்க திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனநாயகன் பற்றி பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். பரமக்குடி அருகே நெசவாளர் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டீ குடித்து நெசவு செய்து கலந்துரையாடினார். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதுல ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதாங்க? என்ன கிடைக்குது? மகளிர் உரிமத்தில் கிடைக்குது, சரி, கிடைக்குது, பஸ்ல அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு டீ சாப்பிடுங்க சார், ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க.
திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினருக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாகவும் பதிவு. உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள். மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The people of Tamil Nadu will never accept Udayanidhi as Chief Minister. They will never accept a person who does not respect Tamil culture, Tamil women. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்காக சென்ற போது சைக்கிளில் ரவுண்ட் அடித்த விஜய். ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் என்று கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது.